அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. மிம்பர் மீது நின்று சொற்பொழிவு நிகழ்த்துவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது நின்று சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இதை பற்றி அபு ஹாசிம் இப்னு தீனார் அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பர் எந்த மரத்திலானது என்று சர்ச்சை செய்த நிலையில் சில மனிதர்கள் சஹல் இப்னு சஹ்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வந்து இதை பற்றி கேட்டனர். அதற்கு சஹல் இப்னு சஹ்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக அது எந்த மரத்திலானது என்பதை அறிவேன். அது தயாரிக்கப்பட்ட முதல் நாளிலேயே அதை நான் பார்த்துள்ளேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அதில் அமர்ந்த நாளிலும் அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வரும் நிகழ்ச்சியை அவர்கள் கூறினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியிடம், அதாவது அந்த பெண்மணியின் பெயரையும் சஹல் என குறிப்பிட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் ஆள் அனுப்பி, நான் மக்களிடம் பேசும்போது அமர்ந்து கொள்வதற்காக தச்சு வேலை தெரிந்த உன் வேலைக்காரரிடம் எனக்கு ஒரு மேடை செய்து தரச் சொல் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்பெண்மணி அவ்வாறே தம் ஊழியரிடம் கூறினார். மதீனாவின் சமீபத்தில் காபா என்னும் பகுதியில் உள்ள கருவேல மரத்திலிருந்து அதை செய்து அவர் அப்பெண்மணியிடம் கொண்டு வந்தார். உடனே அப்பெண் அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டதற்கேற்ப இவ்விடத்தில் அது வைக்கப்பட்டது. அதன் பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீதே தொழுததை, அதன் மீதே தக்பீர் கூறியதையும், அதன் மீதே ருகுவு செய்வதையும், அதன் பிறகு மிம்பரில் அடிப்பாகத்திற்கு பின் பக்கமாக இறக்கி அதில் சஜ்தா செய்துவிட்டு மீண்டும் மேலேறியதையும் நான் பார்த்துள்ளேன். தொழுது முடித்தது மக்களை நோக்கி, மக்களே, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டுமென்பதற்காகவும் என் தொழுகையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவுமே நான் இவ்வாறு செய்தேன் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் ஜாஃபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொள்வதற்காக பேரிச்ச மரத்தின் கட்டை ஒன்று இருந்தது. மிம்பர் செய்யப்பட்ட பின் அந்த பேரிச்ச மரக்கட்டையிலிருந்து சூழ் கொண்ட ஒட்டகத்தின் சப்தம் போன்று அதை நாங்கள் செவியுற்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி அதன் மீது தம் கையை வைக்கும் வரை அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மேலும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜும்மாவுக்கு வருபவர் குளித்து கொள்ளட்டும் என்று மிம்பரில் நின்று உரையாற்றும் போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.